நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். அதாவது நாக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நாக பஞ்சமி பிளஸ் கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா, ஆ மாங்கல்ய தோஷத்துக்கு குறிப்பா நாகதோஷத்திற்கு ஏற்ற ஒரு நாள். அதாவது நாகதோஷத்தால நீங்க ரொம்ப வாட்டி வதைக்கப்படுறீங்க அல்லது திருமண தடைகளால ரொம்ப சோர்ந்து போறீங்கன்னா, இந்த நாள் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான நாள். இந்த நாளில அருகே இருக்கக்கூடிய நாகர்கள, அதாவது இரட்டை நாகப்பின்னனம் மாதிரியான ஒரு உருவ அமைப்பு நம்ம மரத்தடியின் கீழ வச்சிருப்பாங்க எல்லா ஆலயத்திலயும். அந்த தெய்வத்திற்கு ஒரு பாலாபிஷேகம் செய்வதன் மூலியமாக கால சர்ப்ப தோஷங்களிலிருந்தும், நாகதோஷங்களிலிருந்தும் உங்களால முற்றிலுமா விடுபடக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த நாள். நாளைக்கும் செய்யலாம். நாளைக்கு நாக பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அதுவும் நாகர்களுக்கு ஏற்ற நாள். அதாவது புராண அடிப்படையில பார்த்தீங்கன்னா, நமக்கு காசியப்ப முனிவருடைய பிள்ளைகளா தான் அந்த நாகர்கள் அறியப்படுறாங்க. அவங்க விசேஷமான அந்தஸ்துகளை பெற்றாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய கழுத்துல வாசகியாகவும், நம்மளுடைய சயன குலத்துல இருக்கக்கூடிய பெருமாளுடைய தாங்கி நிற்கக்கூடியவன் ஆதிசேஷனாகவும் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்த்திருக்கிறோம். கார்கோடன் பாம்பும் ஒரு விசேஷமான அரச அந்தஸ்தை பெற்ற இந்த நாகர்களை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய எல்லையற்ற துன்பங்கள் விலகி நாகதோஷத்திலிருந்து ஒரு முற்றிலும் ஒரு விடுதலை அடையக்கூடிய நேரம் இது. ஏன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா நாளைக்கு கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க. கருடன் என்பது வைணவத்தினுடைய மிக உச்சிதமான அல்லது விசேஷமான மதிக்கும் படக்கூடிய ஒரு வாகனம். சோ வைணவத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுனுடைய அவதாரமாகவே பார்க்கப்படுது கருடாழ்வார்னு சொல்லுவாங்க. சோ அவருடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும், நாகர்களுடைய அனுகிரகமும் கிடைக்கும். நாகதோஷத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணும்னா இன்னைக்கு ஒரு தடவை போயிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பாலாபிஷேகம் ஈவினிங் கூட கொடுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பேசுவோம், நல்லதை நடக்கும்.